வணக்கம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாகவும் ஒரு சிலர் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துக்கிட்டும் ஒரே ஒருத்தரை மட்டும் வசைப்பாடிட்டு இருக்காங்க. யார் அவர்? உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமாம், நம்ம இசைஞானி இளையராஜாவை தான். ஏன் அவர் மேலே இவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை கேட்டாலே ஒரு தாய் தன் குழந்தையை கட்டி அணைப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அவ்வளவு அதீத மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். காப்புரிமை அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய அறிவு சார்ந்த சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கும் பெட்டகம். அப்படின்னா இப்போது கவிதைகள், கட்டுரைகள், நீங்கள் போடக்கூடிய மியூசிக், நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இது எல்லாமே அதை சார்ந்தது தான். நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பிரைட்ஸ்குள்ளே அது போயிடும். இளையராஜா பணத்தாசை பிடிச்சவர், பேராசை பிடிச்சவருன்னு சொல்கிறீங்க. அவர் இல்லைன்னா இன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்களும் இல்லை, பெரிய பெரிய டைரக்டரும் இல்லை. எந்த டைரக்டர்னு வித்தியாசமே பார்க்காம எல்லாத்துக்கும் நல்ல மியூசிக்கை கொடுத்தவர் தான் இசைஞானி இளையராஜா. அவரை தவறாக பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு எங்களுக்கு தெரியல. மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. இளையராஜா மட்டும் எப்போ பாரு காப்பிரைட்ஸ் கொடுங்க காப்பிரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னு எல்லோரும் கேட்குறீங்க இல்லையா? இப்போ ஏஆர் ரகுமான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு படத்துக்கு கமிட் ஆகும்போதே அந்த படத்துக்கு மியூசிக் போட்ட உடனேயே சோனி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அதை மொத்தமாக வித்துறாரு. ஏன்னா இந்த மாதிரி நண்டு சிண்டெல்லாம் வந்து பேசுகிறீங்கல்ல, இதுக்கு பயந்தே அவர் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவர் அதுக்குள்ளே காப்புரிமையை முதல்ல வாங்கிட்டு அவர் வெளியேறிடுறார். இதோடு அவர் விஷயம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஏஆர் ரகுமானுடைய பாட்டை எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா, ஏஆர் ரகுமான் உங்களுக்கு காப்புரிமை கேட்டு நோட்டீஸ் அனுப்ப மாட்டார். சோனி மியூசிக்கல் தான் உங்களுக்கு அனுப்பும். அதுதான் அங்கே உள்ள சட்டம். ஆனால் இசைஞானி இளையராஜா அப்படி கிடையாது. அவரே வச்சிருக்கிறாரு. எல்லா பாட்டையும் அவர்கிட்ட தான் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஏற்கனவே ஒரு படம் வந்தது மலையாளத்தில், மஞ்சுமல் பாய்ஸ். அந்த படத்துக்கு அந்த குணா படத்துலேருந்து ஒரு பாட்டை எடுத்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கும் காப்பிரைட்ஸ் கேட்டு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை கிடையாது. ராஜ்கமல் நிறுவனத்திட்ட கேட்டிருந்தா கூட இவர்கிட்ட போய் கரெக்டான முறையில் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அந்த பாட்டை யூஸ் பண்ண முடியும். அப்படி அவங்க கேட்கல, அதனால இவர் நோட்டீஸ் அனுப்புனார். சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்போம். இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து அதுக்கான உரிமையை கொடுத்துருச்சு இல்லையா? இப்போ திரும்பவும் இவர் போய் எனக்கான உரிமையை தாங்கன்னு கேட்குறாரு இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்? ஐயா, உங்களுக்கு அது மேலே உரிமை கிடையாது. என்னோட சொத்தில் நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. நாங்கள் தான் அதுக்கான உரிமையாளர்கள், நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்து வெளியில் சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏன்னா இதுக்கான முழு உரிமையும் இசைஞானி இளையராஜா கிட்ட தான் இருக்குங்கிறது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க வந்து கேட்கல. இதெல்லாம் தெரியாமல் வெளியில் இருந்துக்கிட்டு கச்சா முச்சான்னு கூவிக்கிட்டு இருக்கீங்க. எந்த விவரமும் உங்களுக்கு தெரியலை. தெரியாமல் இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் ஒரு இசை ஞானி, இசை கடவுள், உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக, உங்களுடைய தற்பெருமைக்காக, நீங்கள் யாருக்காவது துதிப்பாடுறதுக்காக அவர் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். உங்களுக்கு இளையராஜா யாருன்னு தெரியும், ஆனால் இளையராஜாவுக்கு உங்களை யாருன்னே தெரியாது. நீங்கள் என்ன வேணால் கற்றுங்க, கத்தி 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 உங்கள் தொண்டை தான் வலிக்குமே ஒழிஞ்சு அவருடைய காதுக்கு வலி ஏற்படாது. ஏன் இப்போ ரீசெண்டாக கூட ஆடுகளம்ங்கிற ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த படம் யார்கிட்ட இருக்குது? சன் டிவி நிறுவனத்துக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து நீங்கள் ஒரு பாட்டை எடுத்து போட்டிங்கன்னா கூட வெற்றிமாறன் சாரோ, தனுஷ் சாரோ, ஏன் அதுக்கு பாட்டு அமைச்ச நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோ வரமாட்டாங்க. உங்கள் மேலே சன் டிவி நிறுவனம் தான் வழக்கு தொடுக்கும். இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சட்டம் இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. அவர் வந்து இளையராஜா வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வழிப்போக்கர் கிடையாது. ஏதோ 4 ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. இசை கடவுள். அவருக்கு தெரியாதா? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்பார். அவர் ஒரு தடவையும் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? இவர் மட்டும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? அதுவும் சாதாரணமாக போய் சண்டையெல்லாம் போட கிடையாது, ஒரு மைக்கை பிடிச்சி பேச கிடையாது, ஒரு மீடியா கிட்ட சொல்ல கிடையாது. ப்ராப்பராக கோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறார். அப்படிங்கிற போது அவருக்கு பயம் இல்லை. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்ங்கிற மாதிரி அவருக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. தான் சைடு நியாயம் இருக்குங்கிறது அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர் வழக்கு தொடுக்கிறாரு. ஏன் வழக்கு தொடுக்கிறாருல்ல, ஆப்போசிட்டில் நீங்கள் வழக்கு வாதாடி நீங்கள் உங்கள் மேலே தவறுன்னு நீங்கள் நிரூபிக்க வேண்டியது தானே. அதுக்கடையில் ஏன் அவர் வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்கள் குதிக்கிறீங்க? அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார். அதெல்லாம் உங்களுக்குலாம் யாருக்காவது தெரியுமா? உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? ரப்பர் பந்து படத்தில்
ஃபுல்லாக ஐயா இளையராஜா அவர்களுடைய பாட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க முறைப்படி ஐயா கிட்ட போய் கேட்டதுனால எந்த நோ அப்செக்ஷனும் அவர் தெரிவிக்கலை. அவங்க கொடுத்த பணத்தை கூட வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த மெய்யழகன் படத்தில் அதில் கூட இவரோட பாட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, முறைப்படி போய் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஐயா வேணான்னு சொல்லிட்டாரு. வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் சிஎஸ் அமுதன்கிற இயக்கத்தில் ரத்தம்ங்கிற ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்துக்கு ஃபுல் பாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கூட அவங்க வந்து நேரடியாக பர்மிஷன் கேட்டு பணமும் கொடுத்துருக்காங்க. அது கூட அவர் வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவர் பேராசக்காரராக இருந்தால் அவர் இன்றைக்கி பார்த்து அம்பானிக்கு அடுத்தபடி அவர் தான் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு அவள்கிட்ட பணம் வாங்கி குமிச்சிருப்பார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் வீட்டு வாசலில் உட்கார்ந்த தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தான் அதிகம். கதாநாயகன்களே இளையராஜா சாரோட பாட்டுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கேவலம் ஒரு 5 கோடி ரூபாய் அவர் வந்து காப்பிரைட்ஸ் கேட்டு கிளைம் பண்ண கேட்குறாருன்னா அவர் எப்படி அடிப்படையில் கேட்குறாருங்கிறது கூட உங்களுக்கு புரியலையா? நீங்கள் 5 கோடி ரூபாய் கேட்டோன்னு அப்படியே தூக்கி கொண்டு கொடுக்க போகிறீங்களா? அவர் அதுக்காக கேட்கல. நீங்கள் செஞ்ச தவறை உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு தான் அவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் அதை உணரலை. மீடியாவை போட்டு வச்சுக்கிட்டு யூடியூப் சேனலில் யாரோ என்னென்னமோ பேட்டி கொடுக்குறீங்க. அதில் எத்தனை பேர் நல்ல விதமாக பேட்டி கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அவர் மேலே இவ்வளவு கோபத்தை காட்டுறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் தான் சொந்த மகனே அவரே வந்து கேட்டால் கூட அவரே பயப்படுறாரு. ஐயையோ, அப்பா பாட்டு மேலே கை வைக்க முடியாது. ஏன்னா தன் மகனாக இருந்தாலும் மனுநீதி சோழன் போல தன் மகனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். நீ தப்பு பண்ணி என் பாட்டை நீ வந்து எனக்கு தெரியாமல் எடுத்தீங்கன்னா தப்பு தான் சொல்கிறார். இப்போ குட் பேட் அட்லிங்கிற படத்தில் 3 பாட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 பாட்டை வச்சு தான் அந்த படமே ஹிட் ஆகிருக்கு. சரி, அந்த படத்தை ஏன் எடுத்தாங்க? ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கா? இல்லை, காசு வாங்கிட்டு தானே உங்களை உள்ளே விடுறாங்க. அது மாதிரி தான் அவரோட பொருளை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான பணத்தை நீங்கள் பே பண்ணால் தானே அவர் பேசாமல் இருப்பார். அட்லீஸ்ட் ஒரு மரியாதைக்காவது அவர்கிட்ட போய் கேட்டிருந்தீங்கன்னா கூட விட்டுருப்பார். எதையுமே செய்யாமல் நீங்களாம் இன்னொருத்தருடைய பொருளை எடுத்து திருட்டுத்தனமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லாத பொருளையெல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இளையராஜா கேட்குறாருன்னு பொருளையை கிளப்பி விட்டுருந்தீங்கன்னா இது என்ன விதத்துலங்க நியாயம்? ஒரு நியாயம் வேணாமாங்க? நியாயம் உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நியாயம் உங்கள் பக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர்கிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அப்படியாவது அவர் மன்னிக்கிறாரான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.